பொதுவாவே தனிமை அப்படிங்கிறது ரொம்பவே கொடுமையான விஷயம்தான். அப்படிப்பட்ட தனிமை மாணிக்கவாசகருக்கும் வருது. எப்போ வருது அப்படின்னா, திருப்பெருந்துறையில 24 மணி நேரமும் அடிகளார் கூட்டம் சூழ்ந்திருக்கும். அப்படிப்பட்ட திருப்பெருந்துறையில அடிகளார் கூட்டத்துக்கு மத்தியில சிவபெருமானே மானிட வடிவுல ஒரு குருவா வந்து மாணிக்கவாசகருக்கு திருவடி தீட்சை கொடுக்கிறாரு. சிவபெருமானோட திருவடி தீட்சை பெற்ற மாணிக்கவாசகர் கண்களை மூடி இறை அனுபவத்துல மூழ்கி திளைக்கிறாரு. சில வினாடிகளுக்கு அப்புறம் கண்களை திறந்து பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அங்கு குருவையும் காணோம், அடிகளாரையும் காணோம். அதனால புறத்தே அவருக்கு ஒரு தனிமை தோன்றுது. அவரோட இறை அனுபவமும் போயிடுது. இறைவன் நம்மளை மட்டும் இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. இறை அனுபவம் போனதுனால அகத்தேயும் தனிமை வந்துருது. இப்படி புறத்தேயும் அகத்தேயும் வந்த தனிமையினால அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட வினைதான் அப்படின்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரால் இந்த தனிமையை தாங்கிக்கவும் முடியல. உடனே பாடுறாரு, தமியனேன் தனிமை தீர்த்து தருக நின் பாதம் அப்படின்னு பாடுறாரு. அதாவது அடியவனாகிய என்னோட தனிமையை தீர்க்க உன்னோட திருவடியை தருக அப்படின்னு பாடுறாரு. ஏன்னா எப்போ இறைவனோட திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைக்குமோ அப்பவே தனிமை அப்படிங்கிறது போயிடுது. ஏன்னா திருவடி சம்பந்தம் கிடைச்சிட்டா உலகத்துல இருக்கிற எல்லாமே, எல்லா பொருட்களும் எல்லா உயிர்களும் சிவஸ்வரூபமா தான் தெரியும். அதனால தனிமை அப்படிங்கிறதும் போயிடும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அவனோட அருளால அவனோட திருவடியை வணங்கும் போது தனிமை அப்படிங்கிற உணர்வுக்கு அங்க இடம் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் சிவஸ்வரூபமா பார்க்கிற பக்குவம் நமக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம உயிர்களுக்கு சிறந்த துணை இறைவனோட திருவடிதான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கூட இறுதி வரை யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. நம்ம ஆன்மாவுக்கு உற்ற துணையா வர்றது சிவபெருமான் தான். அதனால அவரோட திருவடியை இறுக பற்றி கொள்ளணும் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. இந்த பாடல்ல மாணிக்க